ஸோ நான் இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 14 கிளாஸ் வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ வந்து இவரே தனியாக எப்படி ஓட்டுறாரு பாருங்க, ஸ்டேரிங் திருப்புற ஸ்டைல் எல்லாம் பாருங்க. அது இல்லாமல் வந்து பக்கத்தில் நான் கிடையாது பாருங்க, சீட் காலியாக இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்தில் நான் கிடையாது. நம்ம ஓட்டி பழகின பிறகு அவங்கள தனியாக வண்டியை ஓட்டுறதுக்கான தைரியம் கொடுக்கும். அவங்களே தனியாக எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா சில பேர் வந்து பக்கத்தில் ஆள் இருந்தால் தான் ஓட்டுவாங்க, இல்லைன்னா ஓட்டுறதுக்கு பயப்படுவாங்க. வெளியிலேருந்து டிரைவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சேஃப்டிக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு போவாங்க. நம்ம அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். கிளாஸ் தனியாக விட்டு அவங்கள இறங்கி கூட ரோட்டில் நின்றுக்கிட்டு அவங்கள தனியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்போம், தைரியம் வர்றதுக்காக. அது இல்லாமல் அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அந்தந்த இடத்துக்குலாம் கூப்பிட்டு போவோம். ஏன்னா அவங்க அதுக்கப்புறமா அங்கே போக போகிறாங்க இல்லையா, இப்போ வந்து அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கான தைரியம் இருக்கும், நல்லா போயிட்டு வருவாங்க, ஃப்ரீயாக பயப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிதான். அதனால் வந்து நாங்கள் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுப்போம். யாருக்கு எந்த மாதிரி நீட் இருக்கோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுப்போம். பாருங்க அவ்வளோ வண்டிங்க வருது, அவரே தனியாக ஓட்டிட்டு போகிறாரு பாருங்க. சரியா? ஸோ நீங்களும் உங்களுக்கு பயமாக இருந்தால் மாஸ் கார் டிரைவிங் அகாடமிக்கு வாங்க. என் ஃபோன் நம்பர் இதில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்களும் அதை பழகிக்கோங்க நல்லா. ஓகே, தேங்க்யூ.